நம்ம வந்து பச்சை பயிறு இப்போ ஒரு கப்பில் எடுத்துருக்குறேங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த பச்சை பயிரை வந்து நம்ம ஊற வைக்கிறோம். சரிங்க, தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது கலக்கிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு வரைக்கும் இப்போ இந்த தண்ணி நம்ம வடிச்சிடுறோம். அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கிற அளவுக்கு விட்டு போட்டு ட்ரையாக வடிச்சிட்டோம். வடிச்சிட்டு வருங்க, காளான் வாங்கின அந்த பாக்ஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் டப்பா, அதில் வந்து மண் போட்டு வச்சுக்கிறோம். அந்த மண் மேலே பாருங்கள், பச்சை பயிரை வந்து பரவலாக ஒரே இடத்துல குட்டை இல்லாமல் எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி பரவலாக அந்த பச்சை பயிரை வந்து நம்ம தூவிடலாம். ஒரு கேப், ஒரு இடத்துலையும் கேப் இல்லாத அளவுக்கு நம்ம தூவிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல கூட்டாக இல்லாமல் வருங்க, பரவலாக எல்லா பக்கம் அது. இப்போ அது மேலே வந்து நம்ம வந்து மறுபடியும் மண்ணை தூவுறோம். இது நம்ம ஊற வச்சு ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம அடுத்த நாள் அந்த வடிச்சோம்லாம், அதை 24 மணி நேரம் வச்சிருந்தது லைட்டாக முளப்பு வந்துருக்குது. இப்போது முளப்பு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து போடுறோம். மண்ணை போட்டு மண்ணுக்கு மேலே பரவலாக இது தூவி விட்டு இப்போ மேலே வந்து மண் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து நம்ம தெளிக்க முடியாது, இது சின்ன இதுங்கிறதுனால. அதனால் பாருங்க, ஒரு சின்ன வாட்டர் கேனில் ஓல்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி தண்ணி அப்படி ஸ்ப்ரே ஆகிற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அந்த மண் ஈரப்பதமாகிற அளவுக்கு ஏகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக ஈராயிரும். பாருங்க, இது பாருங்க 5 டேஸில் நம்ம முளைப்பாரி போடுவோம்ல, அந்தளவுக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா முளைச்சி வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பருப்புலையோ சேலட்டாவோ சாப்பிட்டோம்னா விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்து அனைத்துமே அப்படியே